ஹலோ காய்ஸ் அண்ட் மை ஸ்வீட் பாலிஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி ஹார்ட் பீட்டோடைய எபிசோட் 2 அதான் பார்க்க போகிறோம். அண்ட் போன எபிசோடில் நான் எப்படி முடிச்சிருந்தேன் அப்படின்னா, நீங்கள் ஜங்குக்கை ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஜங்குக்குமே அப்படி தான், உங்களை பார்த்துட்டு அவன் வேறு ரூமுக்கு போயிருப்பான். அண்ட் நீங்கள் கதவை சாத்திட்டு அப்படியே உங்கள் ஹார்ட் பீட் சத்தத்தை கேட்டுகிட்டே நின்றுருந்துருப்பீங்க பயத்தில். ஓகேடா வாங்க நம்ம எப்படியே இந்த கதைக்குள்ளே போயிடலாம். யார் வராங்க போகிறாங்கன்னு கூட பார்க்காம பைத்தியக்காரியாட்ட டோர் ஓப்பன் பண்ணிட்டியோயன். இப்போ என்ன பண்ணுறது? இதுக்கப்புறம் திறக்கக்கூடாது. அப்போ டோர் நாக் ஆகுது. என்ன திரும்ப அந்த பையன் வந்துட்டானா? யார் அப்படின்னு நீங்கள் பயந்துட்டே கேட்க, ஒயன் கதவை திறடி, எத்தனை டைம் தட்டுறது? அம்மா அப்படின்னு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணா, என்ன எவ்வளோ நேரம் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு? நீ என்னடி இப்படி நின்றுட்டுருக்க சாரி கூட கட்டாமல்? ரிசப்ஷனுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருக்குது. அங்கே எல்லாருமே வந்துட்டாங்க. உன்னோட கொரியா மாமா கூட வந்துட்டாங்க. நீ கூட சொல்லிகிட்டே இருப்பியே என்னைக்காச்சும் ஒரு நாள் கொரியாலேருந்து உன் மாமா வருவாங்க அப்படின்னு. ஆமாம், யாதவ் கூட வந்துட்டான். அவன் உன்னை பார்க்குறக்கு வரேன்னு சொன்னான். வந்தானா? ஆமாம் வந்தாங்க. இப்போ எதுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி மாறுது? என்னாச்சு என் பிள்ளைக்கு? பயமாக இருக்கா? இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிவிட்டு யாருன்னே தெரியாத ஒரு பையன் கூட லைஃப்பை லீட் பண்ணணும்னு? ஆமாம்மா, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ உங்கள் கண்ணத்தை அவங்க பிடிச்சி, எங்கே பாருடி, இதுக்கு மேலே நீ ஓவர் திங்க் பண்ணுறதுல ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. புரியுது, இது பெரிய டெசிஷன் தான். எனக்குமே உங்கள் அப்பாவை யாருன்னே தெரியாத போது கல்யாணம் பண்ணும்போது இப்படி தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அழகா நீயும் கையிலும் வந்தீங்க பார்த்தியா, அந்த மாதிரி தாண்டி இருக்கும். நீ கவலைப்படாத. எங்கே எமிலி? அவள் கொஞ்ச நேரம் உன்னை விட்டுட்டு போயிட்டா நீ இப்படி தான் ஓவர் திங்க் பண்ணி மண்டையை பிச்சுக்குவ. அவள் எங்கேயோ போயிட்டு நல்லா ஆட்டம் போட்டுட்ருக்கான்னு நினைக்கிறேன். இரு, நான் போய் அவளை கூட்டிகிட்டு வரேன். ஐயோ, இவ்வளோ நேரம் என்ன தான் தேடிட்டு இருந்திருப்பீங்க போல். பாத்தியாம்மா, இவன் மட்டும் போய் அழகாக சாரி கட்டிட்டு வந்துட்டா. ஒயன், உனக்கு சாரி கட்ட தெரியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. அதனால தான் நான் அழகாக ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் உனக்கு மேக்கப் பண்ணி விட்றதுக்கு வந்துட்டேன். பாத்தியா ஒயன், நம்ம எமிலியை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறமும் நீங்கள் 2 பேரும் இப்படி இருக்கணும், புரியுதா? அம்மா கவலைப்படாதீங்க, நானும் எமிலியும் இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருப்போம். என்ன எமிலி? ஐயா, இங்கே பாருங்க ஆண்டி, இவ இருக்கால, அவள் கல்யாணம் ஆகிட்டா என்னெல்லாம் மறந்துடுவா. நீங்கள் வேணாலும் பாருங்கள். என்ன மட்டும் இல்லை, உங்கள் எல்லாத்தையும் மறந்துடுவா. ஆமாம். என்ன இப்படிலாம் போட்டு கொடுக்குற? ஆமாம், நேற்று அவள் என்ன சொன்னா தெரியுமா? நீங்கள் கரெக்டாக எமிலியோட வாயை பொத்திடுறீங்க. ஐயோ, உங்கள் விளையாட்டுத்தனத்துக்கெலாம் ஒரு அளவே இல்லாமல் போயிடுச்சு. சீக்கிரம் அதிக பிரசங்கத்தனம் பண்ணாமல் எமிலி வயனுக்கு சாரி கட்டி விட்டு 2 பேரும் அழகாக வரீங்க, புரியுதா? நான் போகிறேன், எனக்கு நிறையா வேலை இருக்குது. ஐயோ எத்தனை வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே வெளியே ஓடிடுறாங்க. அப்போ தான் நீங்கள் எமிலியோட வாயிலேருந்து கையே எடுக்கிறீங்க. இப்போ எதுக்கடி என்னோடய வாயில் பொத்துன? நான் சொல்லியிருந்திருப்பேன். எமிலி ப்ளீஸ், இப்போல்லாம் எனக்கு கிண்டல் பண்ணாதடி, எனக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் அந்த பெட்டில் அப்படியே உட்காடுறீங்க. அப்போ எமிலி உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, என்னடி பயமாக இருக்கா? எனக்குமே ஒரு மாதிரி இது ட்ரீம் மாதிரி தான் இருக்குது. சின்ன வயசில் நம்ம ஜாலியாக இருக்கும்போது யோசிச்சதே இல்லைல்ல. ஆமாம், எனக்கு யாதவ் நினச்சா பயமாக இருக்குது. என்ன பயமாக இருக்குது? உனக்கு பிடிச்சதானே நீ ஓகே சொன்ன அப்பா கேட்கும்போது பிடிச்சிருக்குன்னு. அப்போ பிடிச்சிருந்தது, ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவரை பற்றி தெரிய வரும்போது எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமாக இருக்குது. என்ன பயமாக இருக்குது? இப்போ வந்து சொல்கிற? வேணா இப்படி பண்ணலாமா? போய் யாதவ் கிட்ட, வயன் ஒரு லெஸ்பியன், அவள் என்னதான் கட்டிக்க போகிறா அப்படின்னு சொல்லிடுவா. உன்னை பிச்சிருவேன். அப்படிலாம் பண்ண முடியாது பைத்தியக்காரி. அப்போ என் மானம் என்ன ஆகுறது? எனக்கு மட்டும் மானம் இல்லையா? நான் உன்னை காப்பாற்றுறதுக்கு தான் அப்படி சொன்னேன். எமிலி, சரி வயன், சரி, உன்னை சிரிக்க வைக்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன். சரி இங்கே பாரு, ரொம்பலாம் பயப்படாத. அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது தப்பா இல்லை உனக்கு பிடிக்காத மாதிரி பண்ணானா சொல்லு, நான் அப்படியே வந்தவனை நல்லா குத்து 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 குத்துன்னு குத்திடுறேன். எனக்கு தெரியும்டி நீ பண்ணுவேன்னு. ஐயோ, என்ன மெல்ட் ஆகுற வயன்? உனக்கு பதிலாக நான் தான் உட்காந்து அழுகுவேன் போல் கல்யாணத்தில். ஐயோ, இதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு பார்க்க முடியாதே அப்படின்னு.
அப்படிலாம் இல்லை, நம்ம எப்பயுமே மீட் பண்ணுவோம். உனக்கு எப்பயாச்சும் என்னை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா யாதவ் வீட்டுக்கு வந்துரு. அங்கே தான் நான் இருப்பேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக இருக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனோட எப்படிடா ஜாலியாக இருக்கிறதுன்னு யோசிப்பாங்க பொண்டாட்டிலாம். ஆனால் என் ஃப்ரெண்டு மட்டும்தான் என் கூட எப்படி ஜாலியாக இருக்கிறதுன்னு யோசிக்கிறா. அப்போது உன் புருஷனை விட என் மேலே தானே உனக்கு லவ் அதிகம் அப்படின்னு அவன் உங்களை கிண்டல் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு, ஆமாம் ஆமாம், நீயும் யாதவும் காம்படிஷன் போடுங்க, கண்டிப்பாக நீ தான் ஜெயிப்ப பாரு. தெரியும்டி. சரி, உங்கள் அம்மா இப்போ தான் திட்டிட்டு போனாங்க, நம்ம லேட்டாக போனோம், அவ்வளோதான். சீக்கிரமாக எந்திரிடி, உனக்கு நான் சாரி கட்டி விடுறேன். ஆமாம், இப்படியே இருந்தால் எப்படி ஓயன்? கல்யாணமாகி போக போகிற, இப்போவும் சாரி கட்ட தெரியாதுன்னு நின்றுட்டுருக்க பாரு. சாரி கட்டி பழகிக்கோடி. உன் புருஷனாக வந்து உனக்கு சாரி கட்டி விடுவான், சொல்லுடி. புரியுது, ஆனால் யாதவ் சொன்னான்டி எனக்கு சாரி அவருக்கு தெரிஞ்சா கட்டிவிடவும் தெரியணும்னு. இது செம்ம ரொமான்டிக்காக இருக்குடி. அவன் ரொம்ப ரொமான்டிக்கான பையன் போலையே. எப்படிலாம் எனக்கு பையன் கிடைச்சா தூக்கி போட்டு போயிடுவேன், கிட்னாப் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீ ட்ரீமில் மிதக்கிறத நீ முதல்ல நிறுத்துறியா? எனக்கு சாரி கட்டி விடு சீக்கிரம், டைம் ஆயிடுச்சு. அம்மா கிட்ட என்னாலலாம் திட்டு வாங்க முடியாது உன்னால். அடி பாவி, சாரி கட்டி விட்றேன் வா வான்னு நான் தானே இழுத்தேன். என்னை இப்படி டெலுவில் மிதக்க விட்டுட்டு இப்போ நீ தான் இப்படி பேசுகிற. இரு, உன்னை சாரியை தப்பாக கட்டி விட்டுட்டு முன்னாடி எல்லாத்துக்கும் முன்னாடியும் சாரி அவுக்கிற மாதிரி பண்ணுறேன் பாரு. எமிலி, அப்படி மட்டும் பண்ணிடாத, இது என் கல்யாணம்டி. சரி சரி ஓகே, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். டேய் ஜங்குகா, என்னடா அந்த உடனே படுத்துட்ட? எனக்கு பசிக்குதுடா மாமே, எந்திரி. எவ்வளோ நேரம் ஏரோப்ளேனில் என்னை கூப்பிட்டு வந்து விட்டு எவ்வளோ மணி நேரம் சாப்பிடாம இருக்கேன்னு தெரியுமா? பசிக்குதுடா. டேய், இப்போ வெளியே போனால் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்கும். நான் இந்த ரூம்லேயே இருந்துக்கிறேன். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னை எழுப்பி விட்டு எப்பயும் போல் கூட்டிகிட்டு போ. என்னாலாம் முடியாது அப்படின்னு அவன் திரும்பி படுத்துக்கிறான். டேய், எனக்கு இந்த பாஷை கூட அவ்வளவா தெரியாதுடா. இப்போ என்னடா பண்ணுறது? இது உன் சொந்த ஊர், நீ பேசுவ, நான் அப்படியா? ஐயோ, எனக்கு ரொம்ப பசிக்குதுடா. டேய், அதான் சொன்னேன்ல என்னால் முடியாதுன்னு. கிளம்புறேன்னா கிளம்பு, சோறு வேணா யார்ட்டாச்சு கேளு பே அப்படின்ட்டு அவன் அப்படியே கண்ணை மூடிக்கிறான் ஜங்கு. இப்போ என்ன பண்ணுறது? ரொம்ப பசிக்குது, நம்ம தான் போகணும் போல். அவன் போய் ஏதாவது ஒன்று இருந்தால் வாயில் போட்டு வந்து அமுக்கமாக படுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ரிச்சி அப்படியே வெளியே கிளம்புறான். எங்கே இருக்குது கிச்சனு தெரிலையே. இப்போ யார்கிட்ட போய் கேட்குறது? யாரை பார்த்தாலும் பேசுகிற மாதிரியே தெரிலையே. எல்லோரும் ஓட்டமாக ஓடுறானுங்க. எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கானுங்க? எவ்வளோ சீரியஸாக இருக்கானுங்க பாரு. சை, பார்த்தாலே வாமிட்டாக வருது. நம்மளுக்கு சீரியஸாக இருக்கிறதுலாம் சுத்தமாக பிடிக்காதே, இருக்கவும் முடியாது. பசிக்குதுடா ரிச்சி. டேய், என்ன பண்ணுறது? ஜங்குக்கு வேறு நம்மளை கரெக்டாக கழட்டி விட்டான். இப்போ யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரிலையே. அது கிச்சனாக இருக்குமா? உள்ளே போய் பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரி ரிச்சி அப்படியே எட்டி பார்க்குறான். அம்மா ரிசப்ஷன் முடிகிற வரைக்கும் எதுலேயும் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே. ஆனால் எனக்கு ரொம்ப பசிக்குது. இப்போ என்ன பண்ணுறதுடா? அக்கா, அந்த லட்டு வேணும்க்கா. இந்த லட்டில் இருந்து ஒரு லட்டு மிஸ் ஆனாலும் எங்கள் அம்மா என்னை தான் தூக்கி போட்டு மிதிப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறது? சின்ன குழந்தைங்களுக்கும் பசிக்குது, எனக்கும் பசிக்குது. அக்கா கிட்ட கேட்டால் கண்டிப்பாக என்ன தான் திட்டுவா. யாருக்கிட்டையும் கேட்காம அமைதியாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்டோங்கிற தடையுமே தெரியாமல் இங்கேருந்து எஸ் ஆக முடியும். இங்கே பாருங்க, நான் தான் இதை எடுத்து உங்ககிட்ட கொடுத்தேன்னு நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது, புரியுதா? அக்கா, எனக்கு வேணும், பசிக்குது, கொடுங்க. சரி ஓகே, இந்தா அப்படின்ட்டு லைனாக குட்டி பசங்களுக்கெலாம் நம்ம கையில் அப்படியே ஒவ்வொரு லட்டாக எடுத்து கொடுத்துட்ருக்கா. அப்படியே அவள் ஒவ்வொருத்தங்க கையாக பார்க்கும்போது ஒரு கை மட்டும் ரொம்ப பெருசாக இருக்குது. அவள் அப்படியே மேலே பார்த்தா நம்ம ரிச்சி தான் கையை மட்டும் நீட்டிட்டு நிற்கிறான் சிரிச்சுக்கிட்டே. யார் நீங்கள் அப்படின்னு இவன் பயத்தில் அப்படியே பார்க்க, ஐயோ அவன் என்ன பேசுகிறான்னு பொருளையே. ஒன் டே தமிழ்லாம் நம்மளுக்கு வராதே. ஃபுட்டு ஃபுட், ஐ வாண்ட் ஃபுட், ஐ எம் ஹங்க்ரி, கிவ் ஃபுட். என்னது ஃபுட்டா? இல்லை, இது ஃபுட் இல்லை. திஸ் இஸ் நோ ஃபுட், திஸ் இஸ் லட்டு. லட்டு எனக்கு அதாண்டி வேணும். ஐ வாண்ட் திஸ்,
ஆ நல்லா ஸ்மெல்லு நல்லா இருக்கு. ஐ வாண்ட் திஸ். வாண்ட்டுன்னு கேட்டாலாம் கொடுக்க முடியாது. ஐயோ இவர் வர கண்டுபிடிச்சிட்டாரே, அம்மா கிட்ட போய் சொல்லிட போகிறாரு. முதல்ல ஹூ ஹூ ஆர் யூ? ஐ எம் ரிச்சி. ஜங்குக் பிக் பிக் என்ன சொல்கிறது, பிக் மாடல்ஸ் மேனேஜர். கிவ் ஃபுட்டு. எனக்கு பசிக்குதுடி, சின்ன பிள்ளைங்ககிட்டலாம் கையேந்த விட்டாங்களே. கிவ் ஃபுட்டு. நீ வர பார்க்குறதுக்கு நல்லா அழகாக குட்டியாக இருக்கா. இவன் என்ன இவ்வளோ க்யூட்டாக இருக்கா? இல்லை பசிக்கும்போது நானாகவே இருக்க மாட்டேன். தம்பி எடுறா லட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம கையில் இருக்கிற அந்த லட்டை அப்படியே பிடுங்கிட்டு ரிச்சி ஓடுறான். லட்டு அச்சோ பிடுங்கிட்டு ஓடுறான் பாரு. எங்கேருந்து வந்தானோ தெரியல. அதுக்குள்ளே அவளோட அம்மாவோட சத்தம் கேட்குது. ஐயோ அம்மா வேற வந்துட்டாங்கன்னா செத்த. பிளேட்டில் இவ்வளோ லட்டு காணோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். முதல்ல அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கையில் நினச்சிக்கிட்டே அவள் 2 கையிலையும் லட்டு வச்சுக்கிட்டு அங்கேருந்து ஓடிடுறா. நம்ம ரிச்சி அப்படியே லட்டு சாப்பிட்டுக்கிட்டே, நல்லா இருக்கே, நல்லா ஸ்வீட்டாக இருக்கு, ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் போல், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கு. ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேடா ரிச்சி, இது பசிக்கு பத்துமா? புலி பசிச்சாலும் புல்ல திங்காதுன்னு எவன்டா சொன்னா? நான் லட்டுவே சாப்பிட்றேனே. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. லட்டுக்காரி என்ன நம்மளை நோக்கி இவ்வளோ கோவமாக வரா? லட்டு எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டேன்னா இங்கே வாங்க அப்படின்னு பிடிச்சி இழுத்து நம்ம கையில் அப்படியே பக்கத்தில் இருக்க வாலில் நம்ம ரிச்சியை பின் பண்ணுறா. அவனுக்கே ஷாக்கு. பாகர குட்டியாக இருந்துட்டு என்ன குண்டூர் மிளகாவாட்ட இப்படி கொதிக்கிறா. யார் நீ? நான் உன்னை பிடிச்ச வாலில் பின் பண்ணால் ரொமான்டிக்காக இருக்கும். நீ என்னை பிடிச்சி வாழை ரொமான்டிக்காக பண்ணணும்னு நினச்சேன்னா ஐயோ கிரிஞ்சாக இருக்குமே, நல்லா இருக்காதுடி பார்க்குறவங்களுக்கு, கேட்குறக்கும் நல்லா இருக்காது. என்னடி விட்ரி. ஐயோ பொம்பளை பொறுக்கிக்கிட்ட மாட்டிட்டேனே. ஹலோ, இதுக்கு மேலே எனக்கு தெரியாத பாஷையில் என்னமோ உளறிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நல்லா கொட்டுன்னு கொட்டிடுவேன். என்ன இந்த பொண்ணு என்ன பேசுகிறான்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் இவ எமோஷன்ஸ்லாம் பார்த்தா நல்லா கோவமாக நம்மகிட்ட கத்துற மாதிரி இருக்கியே. இங்கே பாருங்க, நம்ம லட்டு எடுத்ததை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, புரியுதா? அதை சொல்கிறதுக்கு தான் வந்தேன். என்ன சொல்கிறா? இரு டிரான்ஸ்லேட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். திரும்ப சொல்கிறீ, டெல் இட் அகைன். நம்ம லட்டு எடுத்ததை யார்கிட்டையும் சொல்லாதீங்க, முக்கியமாக என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்கிட்டையுமே. மை நேம் இஸ் கயல் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடுறா. நம்ம ரிச்சி அதை கேட்டுக்கிட்டே சிரிக்கிறான் ஒரு மாதிரி. இந்த பொண்ணு நிஜமாலுமே க்யூட்டாக தான் இருக்கு, நம்மளுக்கு ஏற்ற ஜோடி கிடச்சிருச்சு போலையே அப்படிங்கிற மாதிரி ரிச்சி நினச்சிக்கிட்டே ரொம்ப ஹாப்பியாக அவன் லட்டு சாப்பிட்டுக்கிட்டே ஜங்குக்கோட ரூமுக்கு தான் போகிறான். ஜங்குக் என்னடா பண்ணுற? இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது, வந்து கொஞ்சம் ஒரு ஓரமாக நின்றுட்டு தான் போயேன். இப்போ எது என்னை ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? அப்பா தான் அப்படின்னா நீங்களுமா? இல்லைம்மா நான் வரல விடுங்க. என்னடா நடக்குதுங்க? ஆண்டி என்னாச்சு? ரிச்சி இங்கே பாரு, ஜங்குக் எப்படியாச்சும் இந்த ரிசப்ஷனுக்கு வந்து மூஞ்சி கட்டிட்டு போகணும். எனக்கு அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவன் வந்து நிற்கலைன்னா உங்கள் அப்பா அவ்வளோதான். எல்லாருமே கேட்பாங்க உங்கள் பையன் எங்கன்னு. எங்கள் பையன் ரூமில் தூங்கிட்டு இருக்கானா சொல்ல முடியும் ஒரு விசேஷத்துக்கு வந்துட்டு? என்னடா பண்ணுறீங்க? நீங்கள் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஜங்குக் நான் சொன்னது தான், இதுக்கு மேலே நீ என்னமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உள்ளே போய் உட்காடுறான். இவன் எதுக்கு இவ்வளோ சூடாகிறான் அப்படிங்கிற மாதிரி ரிச்சி நினச்சிக்கிட்டு அவனும் உள்ளே போயிட்டு, ஜங்குக் என்னடா நடந்தது? எப்பயும் போலதான்டா, நான் சொன்னேன்ல இதுக்கெல்லாம் கூப்பிட்டாங்கன்னா பிடிச்ச என்னை தான் தலைவலி ஆகுவாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை. ஜங்குகா அதான் வந்துட்டோம்ல, ஆண்டி சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? நீ போய் ரெடி ஆகுப்போ, முதல்ல சட்டையை போடுறா, முண்டமாக உன்னை பார்க்க முடியல. ஏன் உனக்கு கே அலர்ட் வருதா? மச்சான் வந்தா ஒன்றும் தப்பு இல்லை, நீ அந்த மாதிரி ஒரு ஆம்பளை கட்டை தான். நீ என் மேனேஜர் மாதிரி நடந்துக்கோ. சேர்றா நீ கிளம்பு, போய் ரெடி ஆகு. எனக்கு ஒரு ஆள் புதுசாக மாட்டிருக்கு, அதை வேற யோசிக்கணும், ட்ரீம் பண்ணணும், லவ்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணணும், நிறையா விஷயம் இருக்குது.
அப்படிங்கிற மாதிரி நம்ம ரிச்சி அப்படியே என்னமோ புலம்பிட்டு இருக்கான். ஜங்குக்கெல்லாம் கண்டுக்காம அவன் குளிக்க போயிடுறான். நம்ம ரிச்சியும், டேய் நானும் ஏதாவது ஒரு பாத்ரூம்குள்ளார போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்டா ஜங்குகா, நல்ல அழகான ட்ரெஸ்ஸாக போடணும், இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குமா, இதில் நான் அள்ளுவேனே, ஜங்குக்கே காம்படிஷனுக்கு வருவேன், டே நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு கத்திட்டு நம்ம ரிச்சி அங்கேருந்து கிளம்பிடுறான். வயன் சாரிடி, மேக்கப் கிட்டே என் ரூம்லேயே வச்சுட்டேன்டி, நான் கையில் ரெடி ஆக்குறேன், அதுக்குள்ளே எப்படியாச்சும் போய் அந்த மேக்கப் கிட்ட மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறியா? என்னடி என் கல்யாணத்தில் என்னையே வேலை வாங்குறீங்க, இதெல்லாம் என்னது? நான் நினச்ச மாதிரியே இல்லை, சரி நான் போகிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூம்லேருந்து வெளியே வரீங்க. அவள் எந்த ரூமில் வச்சுருப்பா என்னன்னே தெரியாமல் நான் போய் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே ஒரு ரூமை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அங்கே நம்ம ஜங்குக் வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு தலையை தோட்டிட்டு நிற்கிறான். நீங்கள் பயத்தில் அப்படியே கண்ணை மூடிட்டு நிற்கிறீங்க. ஐயோ ஐம் ரியலி சாரி, தெரியாமல் வந்துட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகலான்னு பார்க்க அப்போ ஜங்குக் முன்னாடி வந்து அப்படியே உங்களை இழுத்து பிடிச்சி நிற்க வைக்கிறான். நீங்கள் ரொம்ப க்ளோஸ்அப்பில், அதுவும் உங்கள் வெட்டிங்கில் வேறு யாரோ ஒரு பையன் கூட நிற்கிறீங்க. அதுவே உங்களுக்கு நர்வஸாக இருக்குது. ஏய் எப்போதைக்கு இப்படி குதிக்கிற, உன் பேர் என்ன? வயன் சாரி, தெரியாதனமாக பார்த்துட்டேன், நீங்கள் கொஞ்சம் ஷர்ட் வியர் பண்ணிக்கிறீங்களா? இங்கே இப்பெல்லாம் நிற்கக்கூடாது. யார் நீங்கள்? நீ யாருன்னு கேட்டால் நான் சொல்லணுமா? நீ சொல்கிறத நான் ஏண்டி செய்யணும்? செய்ய வேண்டாம், பக்கத்தில் வராதிங்க, வேண்டாம். ஏன் அவ்வளோ பயமா இருக்கியா? இந்த மாதிரி இந்த பையனும் பார்த்ததே இல்லையா? இல்லை, பார்த்ததில்லை. அப்படியா? நம்ப முடியலையே. இல்லை, இது இந்தியா. இப்போ நம்ப முடியுது. இந்தியாவில் இப்படி தான் இருப்பீங்களா? இதெல்லாம் என் ஸ்டாண்டர்ட்ஸே கிடையாது. அப்புறம் என்னமோ உன் கூட எனக்கு கனெக்ட் ஆகுதுடி. என்ன கனெக்ட் ஆகுதுன்னு தெரில, என்னமோ கனெக்ட் ஆகுது. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அப்படியே பயந்துக்கிட்டே அவனை பார்க்குறீங்க. ஏய் பயந்துக்கிட்டே பார்க்காத. சரி ஓகே அப்படின்னு நீங்கள் அப்படியே கீழே பார்க்க அப்போ அவங்களோட சின்னவன் பிடிச்சி மெல்லமாக மேலே தூக்கி, அதுக்குன்னு பார்க்காம இருக்காத. உன் கண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் ஏதோ ஃபீல் ஆகுது, என்ன ஃபீல் ஆகுதுன்னு தெரில. ஆனால் என்னமோ ஃபீல் ஆகுதுடி. என்ன விடுங்க, நான் போகணும். சரிடி கிளம்பு. கிளம்புன்னு சொன்னல, கிளம்ப முடியாதா? என்ன உன்னை இழுத்து பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தா தான் கிளம்புவியா? இல்லை இல்லை இல்லை, நான் போகிறேன். அப்போ ஜங்குகா அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான் அவங்கள யோசிச்சுட்டு. டேய் ஜங்குகா, உனக்கு இங்கே வந்ததே பிடிக்கல, எப்படிலாம் எவ கூடயோ நின்றுட்டுருக்காத, உன்னோட கரியர் ஸ்பாயில் ஆயிரும் அப்புறம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் நினச்சிக்கிட்டு அவன் பெட் மேலே இருக்க ஷர்ட்டை எடுத்து வியர் பண்ணிகிட்ருக்கான். எங்கே நீங்கள்? யார் இவ? என்ன இப்படிலாம் பண்ணுறான்? முதல்ல இவ யாருன்னு அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். வயன், என்ன மேக்கப் கிட் எடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா? இல்லடி, நான் தேடி பார்த்தேன், கிடைக்கல. எப்படி கிடைக்கும்? ஏன்னா நான் அதை என் பேக்கில் தான் வச்சுருந்துருந்துருக்கேன். கிடச்சிருச்சு, வா சீக்கிரம் வா, டைம் ஆயிடுச்சு பாரு, எல்லாரும் ரெடி, ரிசப்ஷனுக்கு டைம் ஆகிட போகுது, நம்ம போகணும்ல. ஆமாம், இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கா? நீ செம்ம அழகா இருக்கடி. என்ன இப்படி கேட்குற? இல்லை, நார்மலாக தான். சரி வா போகலாம். ஆமாம், நான் இல்லாமல் எப்படி நீங்கள் போவீங்க? அக்கா நீ நிஜமா அவ்வளோ அழகா இருக்க அக்கா. தேங்க்யூடி. சரி கிளம்பலாம், அம்மா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டே எமிலி கையிலோட அப்படியே கீழே இறங்கி போகிறீங்க. அங்கே கீழே நின்றுட்டுருக்கவங்க எல்லாருமே உங்களை தான் பார்க்குறாங்க. ஏங்க நம்ம புள்ள எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்க. ஆமாம், அவள் பெரிய புள்ளியாக வாழ்ந்துட்டா. நீங்கள் உங்கள் அம்மா அப்பா பக்கத்தில் போயிட்டு, அம்மா நான் எப்படி இருக்கேன்? அழகாக இருக்கடி, என் கண்ணே பற்றும் போல, ரொம்ப அழகாக இருக்க. இரு, யாரும் நான் கண் வச்சிடக்கூடாதுல்ல, அதனால் நான் உனக்கு மை வச்சு விடுறேன். அம்மா இதெல்லாம் எதுக்கு? ஆமாம் ஆண்டி, நீங்கள் என்னோடய மேக்கப்பை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. வயன் இவ்வளோ அழகாக இருக்கானா,
அவள் வெறும் ஓவியம்தான், அதில் ஃபுல்லாக வரைஞ்சதெல்லாம் நான் தான் ஆர்டிஸ்ட்டு. ஆமாம் எமிலி, அழகாக பண்ணியிருக்கேன் என் பிள்ளைய, ரொம்ப நன்றி. நீங்கள் நன்றி சொன்னால் போதுமா? எனக்கு வயனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வச்சிங்களோ அதே மாதிரி என் அம்மா அப்பா கிட்ட சொல்லி இன்னும் கிராண்டாக பண்ணி வைக்கணும். அப்போ தான் நான் ஓகே சொல்லுவேன்ப்பா. பண்ணி வச்சிடலாம், இதில் என்ன இருக்குது? ஆமாம், நீயும் எங்களுக்கு பிள்ளை மாதிரி தான். கண்டிப்பாக உன்னோட கல்யாணத்தையும் இதே மாதிரி நல்லா கிராண்டாக பண்ணுவோம். தெரியும் அங்கிள், தேங்க்யூ. அப்படிங்கிற மாதிரி எமிலி நின்றுட்டுருக்கா. இங்கே ஒரு மாதிரி உங்களுக்கு எமோஷ்னல் சீன்ஸாக தான் ஓடிட்டுருக்கு. அங்கே நம்ம யாதவ், அவனும் அழகாக ரெடி ஆகிட்டு வந்து நிற்கிறான். உங்களுக்கு இங்கே அவனை பார்த்தோன்னே நர்வஸ் தான். இப்போ வரைக்குமே எனக்கு நீங்கள் கரெக்டாக இருப்பீங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் மைண்டில் ஓடிட்டுருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டே யாதவை பார்த்துட்டு அவங்க கூட அப்படியே ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணி அந்த ஸ்டேஜ் மேலே ஏறி நிற்கிறீங்க. நம்ம ரிச்சி சின்ஸ் 2 பேருமே அழகாக ரெடி ஆகிட்டு அவங்களும் அந்த கூட்டத்தில் ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஜங்குக் உங்களை பார்க்குறான் அந்த ஸ்டேஜ் மேலே ஏறுறத. டேய், அந்த பிள்ளைக்கு தான் கல்யாணமா? அப்படி தான் தெரியுது போல மச்சான். டேய், உனக்காச்சும் தமிழ் தெரியும்? என்னோட தமிழ் கிளி அதுகிட்டே தமிழ் பேச முடியாமல் நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக அழுகையில் எறியேன். ஏன்டா நீ வேற? உனக்கு தெரிஞ்ச அளவுக்கா எனக்கு தெரியும்? இங்கே தெரில, அந்த பொண்ணுக்கான்னு எனக்கு தெரில. இல்லைடா, அவளுக்கா கல்யாணம்? என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருக்கான். எல்லோரும் உங்களை சேரப் பண்ணுறாங்க. யாதவ் உங்களுக்கு அழகாக ரிங்கை மாட்டி விடுறான். நீங்களும் இந்த ரிங்கை போட்டு விட்டுட்டா அப்புறம் நீ தான் எனக்குன்னு ஃபிக்ஸ் ஆகிடும்ல, என்ன பண்ணுறது? வயன், என்ன யோசிக்கிற? போட்டு விடுமா? ஆமாம் ஆமாம் அப்படின்ட்டு நீங்கள் அந்த ரிங்கை எடுத்து அப்படியே அவனுக்கு வியர் பண்ணி விடுறீங்க. அவ்வளோதாண்டி, இதுக்கப்புறம் உனக்கு நான் எனக்கு நீ. நாளைக்கு நம்மளுக்கு கல்யாணம் வேறு, ஜாலியாக இருக்க போகுது. என் லைஃப்லேயே மறக்க முடியாத நாட்கள் அப்படின்னா இதுதான் அப்படிங்கிற மாதிரி யாதவ் சிரிச்சுக்கிட்டே ஜென்யூனாக சொல்கிறான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் திரும்பி அப்படியே க்ரௌடை பார்த்து நிற்க, அப்போ ஜங்குக் தான் உங்களோட ஐக்கு மாட்டுறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துக்கிட்டு நிற்கிறீங்க. அவனும் எதுவும் சொல்லாமல் ஒரு ஓரமாக சாஞ்சிக்கிட்டு கையை கட்டிக்கிட்டே அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே நிற்கிறான். என் கூட உனக்கு கனெக்ஷன் ஃபீல் ஆகுதா? எந்த மாதிரி கனெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க. அங்கே நம்ம ஜங்குக், உனக்கு தான் கல்யாணமா? தெரியாதனமாக உன்னை பார்த்துட்டேனே. என்ன எல்லாம் இப்படியே நிற்கிறீங்க? ஃபோட்டோகிராஃபர் அண்ணா, நல்லா நான் அழகாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்க வயன் யாதவ் கூட. வயன், இங்கே வா, ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வா. நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பேச்சுலர்ஸ் பார்ட்டி கண்டிப்பாக வேணும். அது என்ன, தரமாக பண்ணிடலாம். வயன், உன்னோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுக்கோ, அப்புறம் என்னோட 2-3 ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஜாலியாக ஒரு பேச்சுலர் பார்ட்டிஸை முடிச்சுட்டு அப்புறம் நாளைக்கு நம்மளுக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே யாதவ் உங்களோட ஹிப்பை பிடிச்சி தான் இழுக்கிறான். எடுத்து அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போஸ் கொடுக்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. ஜங்குக் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஏன் அவனை பிடிக்காத மாதிரி நின்றுட்டுருக்க? அவன் இடுப்பில் கை வேகும்போது அன்கம்ஃபர்டபுளாக நெளிகிற. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது உனக்கு அவனை பிடிக்கலன்னு. இது இந்தியாவில் பிடிக்கலனாலும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது நார்மல் தான். புரியுதுடி. உன்னை எதுக்கு நான் இவ்வளோ யோசிக்கணும்? யார் நீ முதல்ல? நான்லாம் என் ஊர்லேயே பொண்ணுங்க வந்து என்கிட்ட பேசினா அவ்வளோவா பேச மாட்டேன். நீ யாரி? பெரிய பிடுங்கி மாதிரி உன்னை பற்றியே யோசிச்சுட்ருக்கேன். யார் நீ? இந்த பையன் ஏன் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கான்? ஏன் இப்படி இருக்கான்? யார் இவன் முதல்ல? ஐயோ, ஒரு வேலைக்காரனாக இருப்பானோ? ப்ளம்பர் வேலை பார்க்க வந்திருப்பானா? வயன் கல்யாணத்துக்கு எதுக்கு ப்ளம்பர் வேலை பார்க்க வரான்? இவன் இந்தியா மாதிரியே தெரியல, வேற ஊர் மாதிரி தெரியுது. இவனை பற்றி எதுக்கு நான் என் கல்யாணத்தில் யோசிக்கிறேன்? யோசிக்கக்கூடாது. ஆமாம், யோசிக்கவே கூடாது. இப்போதைக்கு நம்ம யாதவ் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அவர் தான் நம்மளுக்கு ஹஸ்பண்டாக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டே யாதவ் பார்க்குறீங்க. நாடி என்ன யோசிச்சிட்ருக்க? டைம் ஆயிடுச்சு, பார்ட்டி ஆரம்பிச்சிருவோமா? வயன், இதுக்கு தாண்டி நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்.
பார்ட்டி நடக்க போகுது. நல்ல சாங்கெல்லாம் போட்டு செம்மையாக வைப் பண்ணலாம். ஸ்னாப் போடலாம், இன்ஸ்டாகிராம் ரீல் போடலாம், ட்வீட் பண்ணலாம். அடடா, எனக்கு இதெல்லாம் நினைக்கும் போதே ஆசையாக இருக்குது. வா வா சீக்கிரமா வா. எம்லி என்னை பிடிச்சி இழுக்காத. ஏய், எங்கடா போகிறாங்கலாம்? தெரிலடா. வா, நம்ம ஒரு ஓரமாக சாப்பிட்டுட்டு உட்காந்துக்கலாம். டேய் மச்சான், அந்த குட்டி பொண்ணா யாரா? அங்கே பாரேன், நீ கேட்டல இந்த பொண்ணுக்கா கல்யாணம்னு. அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கா பாடுறா, நம்ம ஆளு கையல். டே ரிச்சி, அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டி பொண்ணாக இருக்குடா. நீ பாட்டுக்கு போய் ஏதாவது ஒன்று பண்ணி விட்றாத. இது நம்ம ஊர் மாதிரி கிடையாது. ஏதாவது ஒன்று தப்பாக தெரிஞ்சதுன்னா பிடிச்சி ஜெயிலில் போட்டு விட்டுருவானுங்க. அப்புறம் அவ்வளோதான். டே மச்சான், நம்ம என்னடா பண்ண போகிறோம்? நம்மளே சும்மா பார்க்க போகிறோம். அவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்க்கலாம் வா. டேய், இப்போ எதுக்குடா என்னை இழுத்துட்டு போகிற? பம்பில் மாட்டி விட போகிறான் மயிராண்டி, நல்லா தெரிஞ்சிருச்சு. இதுக்கு தான் முட்டியில் மூளை இருக்கிறவங்களாம் மேனேஜர் ஆகணும் பத்தியா? என்ன சொல்லணும், ஃப்ரெண்டுன்னு நினச்சி பண்ணேன். இப்போ என்னை நல்லா வச்சு செய்கிறான் இவன். டேய் வரேன்டா, இழுகாதடா, வரேன்டா. எங்கேயும் போகல, வரேன். மச்சான், இப்போ தான் கரெக்டாக இருக்கு. இப்போ தான் நல்ல பையனாக இருக்க. வா வா. டேய் என்னடா இதுங்க இன்னும் உள்ளே போகுது? என்ன நடக்குது மச்சான்? ஆப்பாடுறா, தனியாக லைட்டெல்லாம் போட்டிருக்கானுங்க. இது என்ன ப்ரைவேட் பார்ட்டியா? டேய், அவங்க சரகெல்லாம் இருக்கும் போலடா. கரெக்டான பிளேஸ்க்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கடா ரிச்சி. இதுக்கு தான் மச்சான் என்ன மாதிரி ஒரு நண்பன் உனக்கு வேணுங்கிறது. சேர்றா வாடாடி, போய் ஒரு 2-3 சரகை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம கொரியன் மாதிரி வராது, ஆனால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வாடா வாடா அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு ரிச்சியும் அங்கே வந்து அப்படியே ஒவ்வொரு ட்ரிங்க்ஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நம்ம யாதவ் அப்படியே ஒரு சேரில் உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் ஆடுறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்களும் எமிலியும் கையிலும் நல்லா ஆட்டமாக ஆடுறீங்க. ஹே செம்மடி, இந்த மாதிரி நான் ஆடினதே கிடையாது. இல்லை ஒயன், நானும் ஆடினது கிடையாது. செம்மையாக இருக்கு. அக்கா, இந்த ஸ்டெப் போடுங்க. இவனடி டஃப்பான ஸ்டெப்பெல்லாம் சொல்கிறா. ஏய் இங்கே பாரு, எங்களுக்கு அவ்வளோலாம் டான்ஸ் ஆட தெரியாது. நல்லா சிம்பிளாக சொல்லுடி கயல், அப்போ தான் ஆட முடியும். அக்கா, இதில் என்ன கஷ்டம் உனக்கு? 2 இடுப்பை ஆட்ட போகிறேன், அது கூட சேர்த்து கையை ஆட்டுறேன். இதில் என்ன இருக்கு? வா நீ ஆடு, உன்னால் முடியும். இவ பாரி என்னென்னமோ சொல்கிறா. ஒயன், இது செம்ம பாட்ரி. பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, அவர் பழக்கத்திலே குழந்தையை போல் ஒரு அம்மாஞ்சி ராஜா. யாரம்மா? என்ன நீ பாட்டுக்கு சாமி வந்த மாதிரி ஆடிட்டுருக்க எம்லி? இந்த பாட்டு செம்மையாக இருக்கும். ஒயன் ஆடு ஆடு. இல்லை நான் வரல. இப்போ நீ ஆடுற இல்லைன்னு வச்சுக்கோவேன். யாதவ் இங்கே பாருங்க எல்லாம் எப்படி ஆடுறாங்கன்னு. ஏய் நீ ஆடுறி. நீ ஆடும்போது ஒரு ஓரமாக இடுப்பு தெரியுது, அதை பார்த்துக்கிட்டே நான் உட்காந்துக்கிறேன். என்ன என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க? நாளைக்கு நம்மளுக்கு கல்யாணம், நீங்கள் என்னடானா எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் முன்னாட்டியா நான் ரசிக்கக்கூடாதா? மற்றவன் தாண்டி ரசிக்கக்கூடாது, நான் ரசிக்கலாம். நீ பாடுற ஆடு, இந்த பாட்டுக்கு ஆடு. எம்லி சொல்கிற மாதிரி இந்த பாட்டு நல்லாயிருக்கும். ஆடு. இல்லை எனக்கு இதுக்கு ஆடு தெரியாது. ஏய் ஆடுங்கிறல்ல, ஆட்ரி. ஹலோ, அவளுக்கு தான் ஆட பிடிக்கலன்னு சொல்கிறாள், அப்புறம் எதுக்கு அவளை ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? நீ நீ எப்படி இங்கே? நானே தாண்டி. அப்படி நம்ம ஜங்குக்கு வந்து அப்படி இன்டர்ஃபியர் ஆகி நிற்கிறான். இங்கே எல்லாரும் கன்ஃபியூஸாக பார்க்குறாங்க. ஒயன், இவர் யாரும் உனக்கு தெரியுமா? அட நம்ம கொரியா மாமா. என்னது எனக்கு புரியல அப்படின்னு யாதவ் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறான். ஆமாம் மாமா, இவர் கொரியாவில் எங்கள் அம்மாவோட அண்ணா ரொம்ப நாள் இருந்தாங்க, அவங்களோட பையன். அம்மா அப்பா பேசும்போது நான் கேட்டேன் அக்கா, இவர் நம்ம கொரியா மாமா தான். அப்போது அம்மாவோட பாசமான அண்ணாவோட பையனா நீ? அதுவே எனக்கு இப்போ தான் தெரியுது. தேங்க்ஸ் ஃபார் தி இன்ஃபர்மேஷன் குட்டி பொண்ணு. ஆமாம், நான் தான் இவளோட மாமா.
ஆ, என்ன நடக்குது? ஏய் நாடி, இப்போ புதுசாக ஒருத்தன் வந்து மாமான்னு நிற்கிறான். நான் ஆடுன்னு சொல்கிறேன், அவன் ஆடாதங்கிறான். நடி நடக்குது அப்படின்னு யாதவ் வந்து அப்படியே உங்கள் கையை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிடிக்கிறான். ஏய் அவள் கையை விடு. ஏய் நீ யாரா? ப்ரோ நான் அவளை நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் ப்ரோ. என் பொண்டாட்டியாக போகிறா. எப்படி ப்ரோ நீ கையை விடுன்னு சொன்னால் விட முடியும்? அப்போ ஜங்குக் அப்படியே அவனோட கையை தட்டி விட்டுட்டு அவனை கொஞ்சம் லைட்டாக புஷ் பண்ணி விடுறான். ஏய் அந்த திமிரு பேச்செல்லாம் என்கிட்ட வேணாண்ணா, உன்னை விட பெரிய பெரிய ஆளுங்களாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு உங்களை பிடிச்சி இழுத்து உங்கள் ஷோல்டர் ரெண்டுத்துலேயும் கை வச்சு நம்ம ஜங்குக் அப்படியே உங்கள் ஐ டு ஐ பார்த்து, ஏய் சொல்றி உனக்கு அவனை பிடிக்கல தானே? சொல்றி உனக்கு அவனை பிடிக்கல, நீ பார்க்குறதுலே தெரியுது உனக்கு அவனை பிடிக்கலன்னு. அப்புறம் ஏன் இதுக்கு அக்செப்ட் பண்ணுற? ஹலோ என்ன நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், வந்ததுலேருந்து மயிராட்டம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாதவ் வந்து அப்படியே நம்ம ஜங்குக்கு சீக்ஸில் நல்லா பஞ்ச் பண்ணுறான். அவன் அப்படியே தள்ளி போய் நிற்கிறான் ஜங்குக். ஏய் சொல்றி அப்படின்னு அப்போ கூட உங்கள் ஐஸ் தான் பார்த்து நம்ம ஜங்குக் நின்றுட்டுருக்கான். இல்லை இங்கேருந்து போங்க. ஏய் சொல்லு உனக்கு அவனை பிடிக்கலல்ல? நான் பார்த்தேன்டி, வாய்ஸில் நான் அதை பார்த்தேன். ஐயோ இப்போ எதுக்கு நான் உனக்கு டிஃபெண்ட் பண்ணுறேன்? ப்ரோ பாரு. சாரி ப்ரோ, தெரியாதனமாக புருஷன் முன்னாட்டிக்குள்ளே வந்துட்டேன். சாரி, எங்கே வந்து கிளம்புறேன். டேய் சைக்கோவாடா நீ பாட்டுக்கு வந்து என்னை தள்ளி விட்டு அவளோட கண்ணை பார்த்து நீ பேசுவ, நான் சரி அப்படின்னு பட்ட மாதிரி நிற்கணுமா? ப்ரோ வேணாம், உனக்கு தான் கல்யாணம், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் இங்கேருந்து கிளம்புறேன். பார்த்துக்கோடி, நான் ஏதோ தெரியாதனமாக சொல்லிட்டேன், வேணாண்டா ஜங்கு, இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் நினச்சிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறான். இந்த பேச்சுலர்ஸ் பார்ட்டியும் வேணாம், ஒரு மயிரும் வேணாம். ஏய் யார் அவன் புதுசாக வந்து கொரியா மாமான்னு நின்னானா? நீயும் அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்பியா? என்ன அவன் 2 பேர்த்துக்கு நடுவில்? யாதவ் தப்பாக பேசாத, இன்றைக்கி தான் ஒயன் பார்க்குறா. அந்த பையன் யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஏதாவது ஒன்று குடிச்சிக்கிட்டு வளராத, நாளைக்கு கல்யாணம் இருக்குது. என் ஒயனை மட்டும் நீ ஹர்ட் பண்ண அவ்வளோதான் பார்த்துக்கோ. ஏய் அமலி, நீ எதுக்கடி இப்போ இப்படி துள்ளுற? சரி, நான் பேசினா தப்பாக போயிடும். நாளைக்கு கல்யாணம் வேறு, கல்யாணம் முடிச்சுட்டு உன்னை பார்த்துக்கிறேன்டி அப்படின்ட்டு நம்ம யாதவ் அங்கேருந்து போயிடுறான். ஹே ஒயன், என்னடி இப்படி ஆயிடுச்சு? நீ ஓகே தானே? அவன் ஏதோ குடிச்சிட்டு வளர்றான் ஒயன், அந்த பையனையும் அவ்வளோவா சீரியஸாக எடுத்துக்காத. என்ன அழுகிற ஒயன்? வேண்டாம், நாளைக்கு கல்யாணம், இதை பற்றி ஓவர் திங்க் பண்ணாத. நான் சொல்கிறத முதல்ல மண்டையில் போட்டுக்கிறியா? இல்லை எம்லி, நான் அந்த பையன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எம்லையை தள்ளி விட்டுட்டு ஜங்குக் போகிற இடத்துல தான் அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஒயன், நீ பாட்டுக்கு அவன்கிட்ட பேசி நாளைக்கு கல்யாணம்டி, ஏதாவது தப்பாக வந்து முடிஞ்சிட போகுது. ஐயோ இவ பாட்டுக்கு போகிறாளே, இப்போ என்ன பண்ணுறது? நாளைக்கு வர ஒயன் கல்யாணம், இதை பெருசாக வச்சு ஏதாவது சண்டை போட்டுற போகிறான். நாளைக்கு அவன்கிட்ட போய் சொல்லணும், ஒயன்ட்ட சாரி கேட்க சொல்லணும். கயல் நீ இங்கே இரு, எங்கேயும் போயிடாத. யாரையாச்சும் தெரிஞ்சவங்கள பார்த்தா அவங்க கூட போயிட்டு படுத்து தூங்கு, நான் வந்துடுறேன். அக்கா நீங்கள் எங்கே போகிறீங்க? என்ன அவங்க பாட்டுக்கு ஓடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கயல் இங்கே நின்றுட்டுருக்கா. கொஞ்சம் தள்ளி ஒரு சேருக்கு பக்கத்தில் ஒரு சத்தம் கேட்குது. அவள் என்னென்னு போய் எட்டி பார்த்தா நம்ம ரிச்சி நல்லா குடிச்சிட்டு அப்படியே அங்கே படுத்து கிடக்குறான். ஐயோ என்ன இப்படி படுத்துருக்கீங்க? எக்ஸ்கியூஸ் மீ லட்டு திருடரே, எந்திரிங்க. லட்டுக்காரி நாடி, ஏன் வந்துடுறியா? நீ க்யூட்டாக இருக்கடி. எந்திரிங்க போகலாம். நீங்கள் இப்படி படுத்துருக்கீங்க, என்ன ஆகிறது? இருங்க, நான் வேணா எனக்கு தெரிஞ்ச யாராவது 2 பேர்த்த கூட்டிகிட்டு வரேன். உங்களை தூக்குறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்கேருந்து போகாதடி. என்ன அவள் பாட்டுக்கு குட்டி ஏஞ்சல் மாதிரி வந்துட்டு அவள் பாட்டுக்கு கிளம்புறா, எதுவுமே சொல்லாமல். நம்ம கொரியன் சரகை விட இது கொஞ்சம் நல்லா கிக்காக இருக்குது போலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ரிச்சி அப்படியே அங்கே படுத்துக்கிறான்.
இந்த சைடு நம்ம ஜங்குக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கோவமாக அப்படியே அந்த சைடு நடந்து போயிட்டு இருந்திருப்பான். நீங்கள் அவனை போய் பிடிக்கணும்னு ரொம்ப வேகமாக ஓடி போயிட்டு அவனோட கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. அவன் திரும்பி பார்த்தா நீங்கள் நல்லா மூச்சு முட்டிட்டு கோவத்தோட அப்படியே கண்ணெல்லாம் சவந்து போய் நிற்கிறீங்க. யார் முதல்ல நீங்கள் எதுக்கு எனக்காக அங்கே சப்போர்ட் பண்ணணும்? போச்சு, என்னோடய ஃபன் எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்கல்ல. ஆ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டு நிற்க ஜங்குக்கு அங்கே கேஷுவலாக அவனோட பாக்கெட்லேருந்து ஒரு சிகரெட் எடுத்து அப்படியே அவனோட வாயில் வைக்கிறான். ஏய், யாரீ நீ? உனக்கு எதுக்குடி நான் முதல்ல ஹெல்ப் பண்ணும்? எனக்கு தோணுச்சு நீ ஏதோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு உனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு வந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு தோணுச்சு. நாளைக்கு அவன் கூட உனக்கு கல்யாணம் இல்லை. நான் இதுக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணணும், நான் இதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு நினைக்கணும். நீ யார்? உன்னை முறையாக ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன், அதுவும் உன் கல்யாணத்தில். அப்புறம் எதுக்குடி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? ஹலோ, இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கொஷின்ஸ். நீங்களே இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நின்னா நான் என்ன பண்ணுறது? அப்போ ஜங்குக் கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்படியே வந்து உங்களோட வேஸ்ட்டை இழுத்து அப்படியே பிடிச்ச உங்கள் ஐயோட ஐ நின்று பார்க்குறான். என்ன பைத்தியமா? அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் நீங்கள் கேட்குறீங்க. அப்போது ஜங்குக் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, இதான் வந்துட்டேன், அவனுக்கு மிஸ் ஆச்சு. அவனை பிடிச்சி இழுகும்போது நீ அன்கம்ஃபர்டபுளாக இருந்த. யாருன்னே தெரியாத நான் உன்னை பிடிச்சி இழுகும்போது உனக்கு அந்த கம்ஃபர்டபுள்னஸ் இருக்கு. அவன் உனக்கு புருஷனாக போகிறான். அவன்கிட்ட ஏண்டி அது இல்லை? அப்படின்னு அவன் கேட்கும்போது அப்படியே நீங்கள் ஸ்டக்காகி நின்று பார்க்குறீங்க. உங்களுக்குள்ளே நிறையா தாட்ஸ் ஓடுது. ஆமாம்ல, யார் நீ என்னை பிடிச்சிருக்கும் போது வராத அன்கம்ஃபர்டபுள்னஸ் அவன் பிடிச்சிருக்கும் போது ஏன் வருது? என்ன நடக்குது? அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜங்குக்கு அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே பின்னாடி போயிட்டு மறுபடியும் அவனோட சிகரெட்டை இழுத்துட்டு, டேகர்ரி, ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு அங்கேருந்து போயிடுறான்.